பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணனோட டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் தங்கமயில் இருந்துட்டு நான் என் மாமாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால டிவோர்ஸ் கேஸை வந்து தள்ளி வச்சிடறாங்க. சரவணன் ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. ஹே மாமா, என்னை டிவோர்ஸ் பண்ணலான்னு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா? உங்களோட சேர்ந்து வாழணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் மாமா. ஹே மாமா, யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை என் மேலே கொண்டு வந்து காட்டுறீங்க அப்படின்னு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்ககிட்ட நான் வேறு எப்படி தான் சொல்லி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனால் நீங்கள் தான் என் உலகன்னு சொல்லி நான் இருந்துகிட்ருக்கேன். அங்கே இருக்கிறது எல்லாருமே என்னோட சொந்த மாமா. அவங்க எல்லாத்தையும் நான் உண்மையாக நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு உன் நாடகத்தை மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரவணா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ தான் உனக்கு தெரிஞ்சவங்கள நான் பார்த்தேன். உங்கள் மாமாவை தான் பார்த்தேன்னு சொல்கிறேன். அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டாரு. ஹே சரவணா, உன் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டு தானே என்ன வேண்டான்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் நீயே கோர்ட்டுக்கு போய் நிற்கிற அளவுக்கு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, குடும்பத்தவே திட்டம் போட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏமாத்தினா மட்டும் இல்லாமல் என்னையும் பற்றி அவள் தப்பாக பேசிட்டா. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் நீயே ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுட்டுருக்க. உங்கள்கிட்ட இப்படி என்னோட விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.